சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. Renacon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இன்னைக்கு ஒரு கட்சி இருக்கு, அது ஆட்சியில் இருக்காங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு கட்சி இன்னொரு ஆட்சி வரும்போது அப்படியே மாறுறாங்க. அந்த பதவிகளுக்காக எப்படி விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு. அப்போ அம்பேத்கர் ஐயாவுக்கு பெரிய ஹோப் இருந்தது ஜுடிஷியரி தான். இப்ப பொன்முடி அவர்களோட கேஸ அம்பேத்கர் ஐயாவுடைய பார்வையில பாருங்க. டிரான்ஸ்போர்ட் துறையினாலே அது ஊழல் மிகுந்த துறைன்றது. டிரான்ஸ்போர்ட் துறையால அது ஊழலா இல்ல அதுல வந்திருக்கக்கூடிய மந்திரிகள் ஊழல் பண்றவங்க வராங்களான்னு நம்ம புரிய மாட்டேங்குது. சோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த 239ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். பொன்முடி அவர்கள் கேஸ்ல இது புரிஞ்சுக்கணும், KKSR கேஸ்ல இது புரிஞ்சுக்கணும், தங்கம் தென்னரசு அவர் கேஸ்லயும் புரிஞ்சுக்கணும். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு இந்த 239 பயன்படுத்துவாங்க. பொன்முடி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் மந்திரியாகி இந்த மாதிரி கேஸை இழுத்து கொண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி அக்விட் ஆவாருன்னு அரசு சட்டத்துக்கோ CRPCக்கோ தெரியாது. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில ஹைகோர்ட் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு தாமரை. ஏன்னா இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இப்ப பாருங்க, திருப்பி பொன்முடி கேஸ சோமோட்டோ எடுக்கிறதுக்கு செக்ஷன் 397 பவர்ஸ் இருந்தா கூட அப்சர்வேஷன் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஃபாலோ பண்ணி வருது. டிவிஎஸ்சி போகாததன் காரணமாக தான் இந்த 3 கேஸ்லயும் நீதிபதி அவர்கள் சுமோட்டோவா கேஸ் எடுத்திருக்காங்க. நாம புரிஞ்சுக்கலாமா? இப்போ என்னன்னா கண்டிப்பா அப்பீல் போகணுமா டிவிஎஸ்சி, இல்ல அவங்களுக்கு போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் தாமரை. சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட்ல மிக முக்கியமான ஒரு நகர்வு நடந்திருக்கு. பொன்முடி கேஸை மீண்டும் நாங்க மறு விசாரணைக்கு எடுக்கிறோம். சுமோட்டோவா மாண்புமிகு நீதியரசர் திருமிகு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடுத்திருக்காங்க. எந்த அடிப்படையில பொன்முடி வழக்க சுமோட்டோவா எடுத்திருக்காங்க? ஏனென்றால் கடந்த மாதம் வெள்ளூர் கோர்ட்ல பொன்முடி அவர்களை அந்த வழக்குல இருந்தே விடுதலை பண்ணியிருந்தாங்க. எந்த அடிப்படையில பொன்முடி கேஸை மறுபடியும் மறு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க? சட்டத்துல எந்த செக்ஷன் படி இந்த கேஸை ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமா சொல்ல முடியுமா சார்? டெஃபினெட்லி தாமரை. இப்போ பிஃபோர் நம்ம அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்கன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள், பாரத் ரத்னா பாபா சாஹிப் BR அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 26 நவம்பர் 1949 அன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் சில எக்ஸ்ட்ராக்ட்ஸ் சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கணும். ஏன்னா அன்னைக்கே அவர் யூகிச்சிருக்கார். என்ன யூகிச்சிருக்காருன்னு மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் பாரத் ரத்னா பாபா சாஹிப் BR அம்பேத்கர். அவர் என்ன சொல்றாருன்னா, த கான்ஸ்டியூஷன் கேன் ப்ரொவைட் ஒன்லி த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டேட் such as legislative, the executive and the judiciary. The factors on which the working of these organs of the state depend are the people and the political parties they will set up as their instruments to carry out their wishes and their politics. Who can say how the people of India and their parties will behave? Will they upload constitutional methods of achieving their purpose, or will they prefer revolutionary methods of achieving them? If they adopt revolutionary methods, however good the constitution may be, it requires no prophet to say that it will fail. It is therefore futile to pass any judgment upon the constitution without reference to the part which the people and their parties are likely to play அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த தருணத்தில் கோட் பண்றேன்னா, அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும்பொழுது, அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரும்பொழுது, அவர் ஹையஸ்ட் ஹோப் எது மேல வச்சிருந்தாருன்னா ஜுடிஷியரி மேல தான் வச்சிருந்தாரு தாமரை. ஏன் லெஜிஸ்லேட்டிவ் மேலேயும் எக்ஸிக்யூட்டிவ் மேலேயும் பெருசா அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லைன்னா, ஏன்னா லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் யூனிட் என்ன எலெக்ட் ஆகிறாங்களோ அவங்க சப்ஸ்டான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் மேலே. ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் அவங்க தான். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா சட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்களே பார்க்குறீங்க, ஒரு துறையில ஊழல் நடக்குதுன்னா அந்த துறையை ஊழல் பண்றதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ட்ராங்கா முடியாதுன்னு சொல்லணும்ல, கையெழுத்து போற IAS ஆஃபீஸர். ஆனால் லெஜிஸ்லேட்டிவோட சேர்ந்து அவரும் செயல்படுறாரு. இன்ஃபேக்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டர், அதாவது மந்திரிகளை ப்ளீஸ் பண்ற இடத்துல மாறிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க கண்கூடியா பாக்குறீங்க. கட்சி இன்னைக்கு ஒரு கட்சி இருக்கு, அது ஆட்சியில் இருக்காங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு கட்சி இன்னொரு ஆட்சி வரும்போது அப்படியே மாறுறாங்க. மாறும்பொழுது அது வெளிப்படையவே தெரியுது. அந்த பதவிகளுக்காக
எப்படி வந்து விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு. அப்போ அம்பேத்கர் ஐயாவுக்கு பெரிய ஹோப் இருந்தது ஜுடிஷியரி தான். ஏன்னா ஜுடிஷியரி இஸ் பீன் கன்ஃபர்ட் வித் த ஹையஸ்ட் பவர். இவங்க 2 பேர், அதாவது லெஜிஸ்லேட்டிவும் சரி, அதாவது எலெக்டட் மெம்பர்ஸும் எம்எல்ஏ எம்பிஸ் அவங்க பண்ற தவறுகளும் எக்ஸிக்யூட்டிவ் பண்ற தவறுகளும் கடைசியா வர வேண்டிய இடம் ஜுடிஷியரி தான். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப பொன்முடி அவர்களோட கேஸ அம்பேத்கர் ஐயாவுடைய பார்வையில பாருங்க. பொன்முடி அவர்களோட கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து 1996 இருந்து 90 ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் 1913/5/1996 இருந்து 30/9/2001 வரைக்கும் மந்திரியா இருக்காரு. இவர் எந்த துறையில மந்திரியா இருக்காருன்னா டிரான்ஸ்போர்ட் துறை. தவிர நம்ம நிறைய டிஸ்கஷன் இந்த டிரான்ஸ்போர்ட் துறையோட பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்போர்ட் துறையை பத்தி பண்ணிட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் துறையினாலே அது ஊழல் மிகுந்த துறைன்றது டிரான்ஸ்போர்ட் துறையால அது ஊழலா, இல்ல அதுல வந்திருக்கக்கூடிய மந்திரிகள் ஊழல் பண்றவங்க வராங்களான்னு நம்ம புரிய மாட்டேங்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் துறையில ஊழல் இருக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நீங்க கண்கூடியா பாக்குறீங்க, மக்கள் டைரக்டா பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லோக்கல் பஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வருது, இவி வெஹிக்கிள்ஸ் வருது, ஓகே, நல்ல பஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ரீஃபர்பிஷ் பண்ண பஸ்ஸஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ண முடியும். ஆனா பாத்தீங்கன்னா தகர டப்பா மாதிரி பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சென்னை சிட்டில. கேட்டா நியூயார்க் மாதிரி போகணும், சிங்கப்பூர் மாதிரி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏன் அந்த மாதிரியான லோ குவாலிட்டி டிரான்ஸ்போர்ட் துறையில லோ குவாலிட்டி டயர்ஸ், அப்புறம் அந்த பஸ்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்குன்னா அதற்கு காரணம் ஊழல் செய்த மந்திரிகள் அந்த துறையை நடத்தினதுனால மட்டும்தான். அப்படி பார்க்கும்பொழுது பொன்முடி அவர்கள் 1996 இருந்து 2001 வரைக்கும் அந்த துறையில ஊழல் பண்ண கேஸ் ஃபைல் பண்ணப்படுது தாமரை. அந்த கேஸ் ஆகப்பட்டது எஃப்ஐஆர் 4/2002 2002 ஃபைல் பண்ணப்படுது. அப்ப பாருங்க, 2002 ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் 2023 ஃபைனாலிட்டி வருது. இத்தனை நாள் பெண்டிங்கா இருக்கு. இத்தனை நாள் பெண்டிங்கா இருந்தது. லாஸ்ட் மந்த் வந்து டிசைட் ஆகப்படுது. அப்ப இந்த 4/2002 எதுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரெஜிஸ்டர் பண்ண இடம் வந்து கடலூர் வில்லேஜ் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட். 14/3/2022 ரெஜிஸ்டர் பண்றாங்க தாமரை. அந்த எந்த செக்ஷன் கீழே ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 109 ஆஃப் ஐபிசி ரெட் வித் செக்ஷன் 13(1)(e அண்ட் செக்ஷன் 13(2) ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 கீழே ரெஜிஸ்டர் பண்றாங்க. டிவிஎஸ்சி போடுறாங்க. டிவிஎஸ்சி யார் யாரெல்லாம் இதுல வந்து எஃப்ஐஆர்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். A1 பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள், A2 பாத்தீங்கன்னா வைஃப் விஷாலாட்சி அவர்கள், அதுக்கப்புறம் அவருடைய மதர் இன் லா வந்து மிஸ்ஸஸ் பி சரஸ்வதி அவர்கள் A3, அப்புறம் பாத்தீங்கன்னா A4 வந்து பாத்தீங்கன்னா A மணிவண்ணன், A5 பாத்தீங்கன்னா A நந்தகோபால். இவங்க எல்லாருமே எப்படி கொண்டு வரப்படுறாங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஊழல் பண்ண இடத்துல பொன்முடி அவர்கள் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸா இவங்க செயல்பட்டதுனால அந்த ப்ரொசீட்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு, இல்ல அவங்களும் இதுல பார்ட் ஆஃப் த கிரைம் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த கேஸ் ஆகப்பட்டது தொடர்ச்சியாக அந்த கோர்ட்ல போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, பொன்முடி அவர்கள் அப்பியர் ஆயிட்டு இருக்கும்போது 2004, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம், கேஸ் ஃபைல் பண்ணது 2 வருஷத்துக்கு அப்புறம், சிஆர் எம்பி நம்பர்ஸ் 374, 375, 383, 376 ஆஃப் 2004ல செக்ஷன் 239 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, 239 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. இந்த 239ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். எல்லார் கேஸ்லயும் இதை புரிஞ்சுக்கணும். பொன்முடி அவர்கள் கேஸ்ல இதை புரிஞ்சுக்கணும், கேகேஎஸ்ஆர் கேஸ்ல இதை புரிஞ்சுக்கணும், அப்புறம் தங்கம் தென்னரசு அவர் கேஸ்லயும் புரிஞ்சுக்கணும். இல்லை வரக்கூடிய நாட்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு இந்த 239 பயன்படுத்துவாங்க. when accused shall be discharged அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் 239. இந்த பெட்டிஷனை அக்யூஸ்டே போடலாம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி. எங்க போடலாம்னா மெஜிஸ்ட்ரேட்ல, எங்க கேஸ் பெண்டிங் மாவட்ட நீதிமன்றங்கள்ல போடலாம். மாவட்ட நீதிமன்றங்கள்ல போடலாம். எப்ப போடலாம், எந்த டைம்ல போடலாம்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையல் ஸ்டார்ட் ஆகாத ஸ்டேஜ்ல சார்ஜ் ஷீட்ல அவர் மேல பேர் இருக்கிறது பொழுது அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் ஷீட்ல பேர் சொல்லப்படுது, அதாவது எஃப்ஐஆர் போடுறாங்க தாமரை. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. சார்ஜ் ஷீட்ல பேர் இருக்கு, அந்த பேரை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டிஸ்சார்ஜ் ப்ராசஸ். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த ப்ராசஸ். ஏன்னா எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் மேல பல கேசஸ் வந்து கீழ்மை நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் இதை ட்ரை பண்ண தான் செய்வாங்க. அப்போ
இது செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். I quote the exact section. If upon considering the police report and the documents sent with it under section 173, அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு சார்ட் ஷீட் ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி and making such examination, if any, of the accused as the magistrate thinks necessary, and after giving the prosecution and the accused an opportunity of being heard, the magistrate considers the charge against the accused to be groundless, he shall discharge the accused and record his reasons for doing so. இந்த discharge பண்ற பவர் இந்த செக்ஷன் படி யாருக்கு இருக்கு தாமரை? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு. இந்த பெட்டிஷனை பொன்முடி அவர்கள் 2004 போடுறாரு தாமரை. டேட்டே சொல்ற பாருங்க, 21/7/2004. இதை போட்டதுக்கு அப்புறம் CRL-RC நம்பர் 1317, 1318, 1319, 1320 of 2004 படி டிஸ்சார்ஜும் ஆகுது. எங்க? லோவர் கோர்ட்ல ஆகி இது மேல்முறையீடாகப்பட்டது ஹைகோர்ட்டுக்கும் வருது. ஹைகோர்ட்லயும் இத அப்பீல் பண்றாங்க. ஆனா மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க. இந்த தருணத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யார் அப்பீல் போவாங்க? லோக்கல் ஸ்டாண்ட் யாருக்கு இருக்கு இந்த கேஸ்ல? டிவிஎஸ்சி. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிவிஎஸ்சி ஒரு நிமிஷமும் இந்த கேஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பீரியட்ல? 2004 டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் மெஜிஸ்ட்ரேட் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஹைகோர்ட்லயும் பெட்டிஷன் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அப்பீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேட்டர் போகுது தாமரை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேட்டர் போகும்பொழுது, சுப்ரீம் கோர்ட் இஸ் த அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி. அல்டிமேட் பவர்ஸ் ஆர் தேர் ஃபார் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இந்த சிவில் அப்பீல் என்னன்னா 22-23 and 26-28 of 2014 எப்ப போகுது? 2014 போகுது. அப்ப 2004 போட்ட டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அப்பீல் ஆகி 2014 தான் மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகுது. பை தட் டைம் பொன்முடி அவர்கள் மேல இன்னொரு கேஸே வந்துருச்சு. 96 to 2002 அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்காரு. திருப்பி 2006 இருந்து 2011 வரைக்கும் அவர் அந்த குவாரி, செம்மன் குவாரி கேஸ் அவர் மேல வந்துருச்சு. அதுக்கு தான் இப்ப பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் கேஸ் அது போயிட்டு இருக்கு செப்பரேட்டா. ஆனா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் நிலுவையிலே இருந்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சுப்ரீம் கோர்ட் நிலுவையில இருக்குன்னா அவர் மந்திரியா இருந்த பீரியட்ல தேர் இஸ் கைண்ட் ஆஃப் an inaction by the DVSC. அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். டிவிஎஸ்சிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் இருக்காங்களோ அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் தான் அந்த டிவிஎஸ்சி வருவாங்க. அப்போ 2006 இருந்து 2011 வரைக்கும் பொன்முடி அவர்கள் மந்திரியா இருக்கும் பொழுது there is an inaction. ஏன்னா 2004 பெட்டிஷன் போட்டாரு. 2004 போட்ட பெட்டிஷன் ஹைகோர்ட்டுக்கு வருது. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போயாச்சு. யார் போய் புஷ் பண்ணணும் இந்த மேட்டர் சீக்கிரம் கொண்டு வரதுக்கு? டிவிஎஸ்சி தான் கொண்டு வரணும். ஆனா டிவிஎஸ்சி ஏன் டிலே பண்றாங்க? கரெக்டா 2001 இருந்து 2006 இருந்து 2011 வரைக்கும். ஆனா 11 முடிஞ்சதுக்கு அப்புறம் 14 பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங்கே வந்துடுது. பெட்டிஷன் போட்டிருக்கணும்ல. இப்போ அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க? செந்தில் பாலாஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் இமீடியட்டா பெட்டிஷன் போடுறாங்க. அதே மாதிரி பெட்டிஷன் டிவிஎஸ்சி போட்டிருக்கணும்ல. பொன்முடி அவர் எந்த கவர்மெண்ட் வந்தா என்ன, எக்ஸிக்யூட்டிவ் அவங்க டியூட்டியை செய்யணும்ல. ஆனா எக்ஸிக்யூட்டிவ் அந்த இடத்துல டிலேவோ இல்ல அதை பத்தி ஒரு அட்டென்ஷன் இல்லாமையோ கடத்துறாங்க டைம். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் ஆட்டோமேட்டிக்கா வருது 2014. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ரிப்போர்ட் ஆகுது? ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் என் சுரேஷ் ராஜன் அண்ட் அதர்ஸ் 2014 SCC 704 ஒரு காமன் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அந்த ஆர்டர்ஸ் என்ன இஷ்யூ பண்றாங்கன்னா, ஹைகோர்ட் செட்டிசைட் பண்ணிட்டு, ஹைகோர்ட் ஆர்டர் செட்டிசைட் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் ஃபாலோயிங் அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. அந்த பேராகிராஃபோட சொல்ற பாருங்க, 32.4 அந்த பேராகிராஃப்ல I quote the exact paragraph. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேராகிராஃப். While passing the impugned order in Suresh Rajan versus Inspector of Police criminal revision case 528 of 2009, the court has not sifted the materials for the purpose of finding out whether or not there is a sufficient ground for proceeding against the accused, but whether that could warrant a conviction. அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, we are of the opinion கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட், we are of the opinion that this was not the stage where the court should have appraised the evidence, and discharged the accused as if it was passing an order of acquittal.
Further, defect in investigation itself cannot be a ground for discharge. In our opinion, the order impugned N. Suresh Rajan versus Inspector of Police criminal revision case order dated 10/12/2010 suffers from grave error and calls for rectification அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி திருப்பி மேட்டர் வந்து கோர்ட்டுக்கே வந்துடுது. எதுக்கு? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கே வந்துடுது. இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா அஸ்வினி குமார் உபாத்யாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வருது. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா எம்எல்ஏ எம்பிஸ்க்கு ஸ்பெஷல் கோர்ட் நியமிக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் வருது. அப்ப என்ன ஆகுது? 2014 இந்த ஜட்மெண்ட் வருது. ஜட்மெண்ட் வந்ததுக்கு திருப்பி கீழ்மை நீதிமன்ற கோட்டத்துக்கு விசாரிக்கிறாங்க, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நடுவுல சில அக்யூஸ்ட்லாம் இறந்துடுறாங்க. இந்த கேஸ் கண்டினியூ ஆகுது. ஏன்னா 2002 வந்த கேஸ் தாமரை 2014 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் திருப்பி ட்ரையல் கோர்ட்டுக்கு வரும்போது சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுது அக்யூஸ்ட் வந்து இறந்ததுனால அக்யூஸ்ட் வந்து நம்பர்ஸ் மாறுது. நம்பர்ஸ் மாற அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு கோர்ட்ல. ஏன்னா அதுவும் டைம் எடுக்கும்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃபைனலா 6/5/2015 திருப்பி கேஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒரு வருடம் கடந்து போகும் பொழுது அஸ்வினி குமார் உபாத்யாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்எல்ஏ எம்பிஸ்க்கு ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அப்ப பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா the case வந்து transferred to principal district judge விழுப்புரம். எதுக்காக பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விழுப்புரத்துக்கு அந்த கேஸ் டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா அஸ்வினி குமார் உபாத்யாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. எம்எல்ஏ எம்பிஸ் ஃபார்ம் பண்றது ஒரு மாடல். இன்னொன்னு என்னன்னா இருக்கிற நீதிமன்றத்தையே டிசிக்னேட் பண்றது. ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விழுப்புரத்தை ஸ்பெஷல் கோர்ட் டிசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் ட்ரையல் ஆஃப் கிரிமினல் கேசஸ் ரிலேட்டிங் டு எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் எம்பி எம்எல்ஏக்கு டெசிக்னேட் பண்ணிடுறாங்க. மாவட்ட முதன்மை நீதிபதி இந்த கேஸை விசாரிக்கலாம். ஆமா, இதுதான் மொத்த சீக்வென்ஸ். ஓகே. இந்த மேட்டர் அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா இது வந்து 2019 வந்துடுது தாமரை. 2017 சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்ன அந்த டைரக்ஷன் 2016 அந்த ஜட்மெண்ட் வருது. 2017 ஃபார்ம் பண்றாங்க. 2017 ஃபார்ம் பண்ணும்போது பல கேஸ் மூவ் ஆயிருக்கும்ல. அப்ப இது எடுக்கிறதுக்கு 2019 ஆயிடுது. அப்ப ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க மேட்டர் பெண்டிங்கா இருக்கும் பொழுது, அதாவது மாவட்ட நீதிமன்றத்துல பெண்டிங்கா இருக்கும் பொழுது 26/4/2022 26/4/2022 அதாவது லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாசம் இந்த மேட்டர் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விழுப்புரம் லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு லெட்டர் எழுதுறாங்கன்னா ஹைகோர்ட். எதுக்காக லெட்டர் எழுதுறாங்கன்னா ரிக்வெஸ்டிங் பர்மிஷன் டு கண்டக்ட் ஸ்பெஷல் சிட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மே மாசம் வெக்கேஷன் டைம்ல இதை ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, விடுமுறை நாட்களை விசாரிக்கணும் லெட்டர் எழுதுறாங்க. ஆனா 2/5/2022 டேட் கேட்டிருக்காங்க, 4/5/2022 டேட் கேட்டிருக்காங்க, 5/5/2022 டேட் கேட்டிருக்காங்க, 6/5/2022 டேட் கேட்டிருக்காங்க. டைமும் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஒரு 4 நாள் டைம் கேட்டிருக்காங்க. எல்லாரும் வரணும், கூடி வரணும், ஏன்னா வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேட் கேட்கறாங்க. ஓகே. அப்போ 10 AM இருந்து ஒரு 12 AM இந்த கேசஸ் நடக்கும் இந்த டேட்ஸ் சொல்லும் பொழுது, ஏன்னா இது எக்ஸ்பீடியஸ் கம்ப்ளீஷன் முடிக்கணும் அப்படிங்கிற பொழுது, ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் அஸ்வினி குமார் உபாத்யாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த சுப்ரீம் கோர்ட் பேஸ் பண்ணி வந்ததுனால இந்த ஸ்பெஷல் கோர்ட் டெசிக்னேட் ஆனதுனால விரைவுபடுத்தி முடிக்கணுங்கிறதுக்காக டேட்ஸ் கேட்கறாங்க. அந்த ரிக்வெஸ்ட் கன்சிடர் பண்றாங்க. ஆனால் இட் வாஸ் ரிஜெக்டட் பை தி ஹை கோர்ட். ஓகே. ஹை கோர்ட் எப்படி ரிஜெக்ட் பண்றாங்கன்னா ஹியரிங் மாடல் இல்லாம அபிஷியல் மெமராண்டம் பாஸ் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்றாங்க. அதாவது ரிஜெக்ட் பை தி ஹை கோர்ட் வைட் அபிஷியல் மெமராண்டம் இன் ROC 495/96A 2022 B2 on 7/6/2022. அந்த டேட்ஸ்க்கு அப்புறம் இதை ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கியூரியஸா அதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த ஜட்மெண்ட்ல லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களே சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஜட்மெண்ட்ல இருந்து தான். பேஜ் நம்பர் 6 para 9ல கிளியரா சொல்லியிருக்காரு. Curiously and rather interestingly, the High Court has refused permission via communication dated 7/6/2022 when the dates for permission has been sought and long expired. The official memorandum not only communicates a refusal of permission but also shockingly injects the principal district judge Viluppuram from exercising her judicial powers over the case by directing the case
should not be taken up until further orders. அப்படின்னா என்னன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விழுப்புரம் பர்மிஷன் ஹைகோர்ட்ல கேக்குறாங்க. ஆமா, இது வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே இந்த பாராகிராஃப்ல குறிப்பிட்டிருக்காரு தாமரை. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மேட்டர் பர்மிஷன் கேட்டு இயரிங் பர்மிஷன் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இயரிங் பர்மிஷன் டேட்ஸ்க்கு அப்புறம் 7/6/2022 அன்னைக்கு அபிஷியல் மெமராண்டம் வழியா ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா the case should not be taken up until further orders அப்படிங்கிற பாராகிராஃப் சொல்லிருக்காங்க. அந்த கேஸ் நாங்க உத்தரவு சொல்லாத வரைக்கும் அந்த கேஸ் எடுக்க கூடாதுங்கிற ஒரு உத்தரவையும் அவங்க சொல்லிருக்காங்க. அப்சல்யூட்டா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா it is seen from the records. அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்றாரு that a month later in July 2022 then administrative judges of விழுப்புரம், அப்போ இருந்த administrative judges of விழுப்புரம் sent a note. அந்த நோட் என்ன சொல்றாங்கன்னா 6/7/2022 and 7/7 directing the case pending in the principal district judge விழுப்புரம் to be transferred to principal district judge வெல்லூர். அப்போ ஃபர்தர் ஆர்டர்ஸ்க்கு வர வரைக்கும் நீங்க இந்த கேஸ வந்து எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபர்தர் ஆர்டர் வரும்பொழுது என்ன வந்துச்சுன்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது 6/7/2022 7/7/2022 வந்த அந்த ஆர்டர்ஸ் படி இந்த கேஸ் ஆகப்பட்டது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விழுப்புரத்துல இருந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வெல்லூருக்கு மாறுது. தாமரை ஒரு சின்ன டவுட் சார், அதாவது விழுப்புரம்ல இருந்து வெள்ளூர்ல கேஸ் மாறுது அப்படின்னா ஒரு அட்வொகேட் தான் என்கிட்ட இந்த அப்சர்வேஷன் என்கிட்ட சொன்னாரு. ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு வழக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு மாறுதுன்னா ஹைகோர்ட்ல ஒரு சாதாரணமா எப்படி ஒரு வழக்கு விசாரணை போகுமோ அதே மாதிரி வழக்கறிஞர்கள் ஆஜராகி இதை மாற்றக்கூடாது அப்படிங்கிற வாதங்கள் பிரதிவாதங்கள் வச்சுதான் அந்த கேஸ் என்பது மாறும் மாறாது என்பதை ஹைகோர்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட எந்த ஒரு நடைமுறையும் நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை அந்த அட்வொகேட் வச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு சரி? அதுதான் அங்கதான் வந்து பேரா 10ல லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே மிக அருமையாக குறிப்பிட்டிருக்காரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜஸ் ஆஃப் விழுப்புரம் நோட் வழியா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்சர்வேஷனா. ஓகே, இது வந்து சிஜே வந்து அலோவ் பண்ணிருக்காங்களா? சிஜேயோட பெர்மிஷன் இருந்ததுனால தான பண்ண முடியும். என்டையர் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் the absolute powers vest with the chief justice. அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நோட் அமிச்சா கூட அந்த நோட் ஆகப்பட்டது அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கும் போது தான் போகுது. இன்னொன்னு மறந்துடக்கூடாது தாமரை, இது பாத்தீங்கன்னா 20/10/2022 அன்னைக்கு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வெல்லூர் முன்னாடி புது நம்பர் ஆக்கப்படுது. புது நம்பரிங்கே நடக்குது. அதாவது பொன்முடி கேஸ் புது கேஸா ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பெஷல் கேஸ் 3 of 2022 நம்பரே மாறுது. அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6/6/2023 இருந்து விரைவுபடுத்தப்படுது. எப்போ விரைவுபடுத்திருக்கணும்? பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விழுப்புரம் வந்து எழுதுறாங்க ஹைகோர்ட்டுக்கு, நான் வந்து இந்த கேஸ் நடத்தணும், அதுவும் ஹாலிடே டைம்ல வெக்கேஷன் டைம்ல எழுதுறாங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஃபர்தர் ஆர்டர்ஸ் சொன்னாங்க. அந்த அப்சர்வேஷன் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே குறிப்பிட்டிருக்காரு அவரோட ஜட்மெண்ட்ல. அப்போ 6/6/2023 அன்னைக்கு இந்த பாராகிராஃப் 12ல சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன். இது என்ன சொல்றாங்கன்னா, a case which had thus far been lingering for years, பல வருடங்கள் பெண்டிங் இருந்தது, started to move with great alacrity, அதாவது fast, perhaps, the accused drew inspiration from Paulo Coelho, who said that when you want something, all the universe conspires in helping you to achieve it. By the first week of June 2023, the celestial stars, எல்லா நட்சத்திரங்களும் of the accused appeared to be lining up perfectly with the blessings of judicial personages, including the principal district judge Vellore, who was set to demit the office on 30th June 2023. அன்னையோட ரிட்டையர் ஆகுறாங்க, டெமிட் ஆகுறாங்க ஆபீஸ். அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணப்படுது, கேஸ் முடிக்கப்படுது, அத்தனை சாட்சிகளும் விசாரிக்கப்படுறாங்க, அத்தனை சாட்சிகளும் விசாரிக்கிறாங்க. அங்க சொல்றாரு லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதே பாராகிராஃப் 12ல லாஸ்ட்ல சொல்றாரு, the unique feat of industry on the part of the principal district judge Vellore can find few parallels, and it may well be said that it is feat that even judicial mortals in constitutional courts can only dream of. 2 days thereafter, on 36th, the principal district judge Vellore retired and cheerfully rode off in the sunset
அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஜட்மெண்ட் பாஸ் பண்ணி பொன்முடி அவர்களை வந்து அக்விட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த அப்சர்வேஷன்லாம் கொடுத்துட்டு இந்த கேஸை சுவமோட்டோவா ஓபன் அப் பண்றாரு தாமரை. ஓகே சார், அதாவது இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரா? இது வந்து அப்சர்வேஷன். ஓகே, நீங்க வந்து இந்த இந்த அப்சர்வேஷன் வைக்கிறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்கா? அந்த கொஸ்டின் தான் நம்மளோடது. ஓகே, ஹைகோர்ட்டுக்கு கண்டிப்பா பவர் இருக்கு. இது எந்த செக்ஷனை பேஸ் பண்ணி? ஓகே, ஹைகோர்ட் வந்து மாவட்ட நீதிபதிகள் கேள்வி கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். அந்த செக்ஷன் வந்து தான் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து அரசியல் சட்டம் கொண்டு வரும் பொழுது இல்ல சிஆர்பிசி கொண்டு வரும் பொழுது பொன்முடி அவர்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மந்திரியாகி இந்த மாதிரி கேஸை இழுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி அக்விட் ஆவாருன்னு அரசியல் சட்டத்துக்கோ சிஆர்பிசிக்கோ தெரியாது. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில ஹைகோர்ட் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு தாமரை. அந்த செக்ஷன் வந்து செக்ஷன் 397 ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. நம்மலாம் ஏன் தெரியுமா பாரத ரத்னா பாபா சாஹிப் B.R. அம்பேத்கர் அவர்களையும் அவருடைய டீம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில இருந்தாங்களே அவங்களெல்லாம் நம்ம வந்து ஏன் வந்து வியந்து பார்க்குறோம்னா, என்னென்ன சுச்சுவேஷன்லாம் நம்ம நாட்டில் லெஜிஸ்லேட்டர்ஸும் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் செயல்படுத்துவாங்கன்றத யூகிச்சு அதை ஜுடிஷியரியில தட்டி கேட்கிற பவரை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆக்ட்ல. இந்த செக்ஷன் ஆகப்பட்டது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய செக்ஷன். ஓகே, சிஆர்பிசியே உட்பட்டு இருக்கக்கூடிய ஆக்ட், அதுல இந்த செக்ஷன் ஆகப்பட்டது உட்பட்டு இருக்க செக்ஷன். இந்த செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா 397 காலிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் டு எக்ஸசைஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன். அதான் அந்த செக்ஷன். அதை முழுமையா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா இந்த செக்ஷன் ஆகப்பட்டது ஒரு சிட்டிசனும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் ஒரு கேஸ் இப்ப அக்விட் ஆன உடனே டிவிஎஸ்சி என்ன பண்ணிருக்கணும் தாமரை? அப்பீல் போயிருக்கணும். அப்பீல் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும். பல கேஸ்ல பாத்தீங்கன்னா தோத்த உடனே, அதாவது டிவிஎஸ்சி தோத்தாங்கன்னா உடனே அடுத்த நாள் அப்பீல் போவாங்க, இல்ல வித்தின் 7 days அப்பீல் போவாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு சிக்னலும் இல்ல. அதனாலதான் சுமோட்டோவா அது ஒரு காரணம். ரெண்டாவது கோர்ட்ல லோவர் கோர்ட்ல நடந்த ரீசன்ஸ்னாலையும் காரணம். இந்த 397 செக்ஷன் தாமரை, அதோட தலைப்பு பாத்தீங்கன்னா இது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய செக்ஷன். பயங்கர பவர்ஃபுல் செக்ஷன் ஆஃப் தி ஹை கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்ல. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அதோட தலைப்பு வந்து சிஆர்பிசில கொடுக்கப்பட்டிருக்கு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல செக்ஷன் 397 படிதான் இந்த சோமோட்டோ எடுத்திருக்காரு லார்ட்ஷிப் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, காலிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் டு எக்ஸசைஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன். அதுல சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா, த ஹை கோர்ட் ஆர் எனி செஷன்ஸ் ஜட்ஜ் மே கால் ஃபார் அண்ட் எக்ஸாமின் த ரெக்கார்ட் ஆஃப் எனி ப்ரொசீடிங். எது முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் எனி இன்ஃபீரியர் கிரிமினல் கோர்ட் situated within its or its local jurisdiction for the purpose of satisfying itself or himself as to the என்ன satisfy ஆகணும்? correctness. next correctness தாமரை, correctness. next legality or propriety of any findings, sentence or order recorded or passed, and as to the regularity of any proceedings of such inferior court, and may when calling for such record direct that the execution of any sentence or order be suspended. அவங்க இஷ்யூ பண்ற ஆர்டரையும் சஸ்பெண்ட் பண்ற பவர் ஹை கோர்ட்டுக்கு இருக்கு தாமரை. and if the accused is in confinement that he be released on bail or on his own bond pending the examination on the record. தாமரை அதுல சொல்லப்பட்டிருக்க எக்ஸ்பிளனேஷன்ல, all magistrates whether executive or judicial and whether exercising original or appellate jurisdiction shall be deemed to be inferior to யாருக்கு? Sessions judge for the purpose of subsection and of section 398. அது அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, powers of revision conferred under subsection 1 shall not be exercised in relation to interlocutory order passed in any appeal, inquiry, trial or other proceeding. இதுல என்ன முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது சுவமோட்டோ எடுக்கக்கூடிய பவர் ஆகப்பட்டது செக்ஷன் 397 ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இருக்கிறத பேஸ் பண்ணி தான் லார்ட்ஷிப் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதை எடுத்து விசாரிச்சிருக்காரு. இதனோட முடிவில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த இவ்வளோ இந்த பவர்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்கிறத நம்ம ஏன் நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறோம்னா, லாஸ்ட் ஹோப்பே ஜுடிஷியரி தான்.
அந்த ஹோப் இருக்கிறதுனால பல கோடி கேஸ் இன்னைக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல 60% கேஸ் யார் மேல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் மேலதான் இருக்கு. 60% ஆஃப் த கேஸ் போட்டிருக்கிறது வந்து கவர்மெண்ட் அகேன்ஸ்டா தான் போட்டிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் அகேன்ஸ்டா எது மேல? லெஜிஸ்லேட்டர் மேலயோ எக்ஸிகியூட்டிவ் மேலயோ. அப்ப லாஸ்ட் ஹோப் ஒரு சாமானிய மனிதருக்கு இருக்கக்கூடியது வந்து ஜுடிஷியரி தாமரை. அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்ஸ் வரும்பொழுது, இன்ஃபேக்ட் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காரு இல்லையா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டெப் இன் தி ஜுடிஷியரி. ஏன் இது ஹிஸ்டாரிக்கல் தெரியுமா? இதனால என்ன சொல்லப்படுதுன்னா, எங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் வந்து அப்பீல் போலன்னு வச்சுக்கோங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ப்ளீஸ் பண்றதுக்காகவோ இல்ல அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பர்டிகுலர் கேஸ்ல அப்பீல் போக மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீதிமன்றங்கள் சுமோட்டோவா கேஸ் எடுக்க முடியுங்கிறதுக்கான இது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தாமரை. இட்ஸ் a landmark judgment for the entire country. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இது செஞ்சிருந்தா கூட இது ஒட்டுமொத்த நீதிமன்றங்களுக்கான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். இது வந்து லா ஆஃப் பிரசிடென்ட்டா மாறுது இல்ல, அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஏன்னா இட்ஸ் a landmark thing. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து தெலுங்கானாவா இருக்கட்டும், இல்ல ஆந்திர பிரதேஷா இருக்கட்டும், இல்ல கர்நாடகாவா இருக்கட்டும், ஏன் மேகாலயாவா இருக்கட்டும், இல்ல டெல்லியா இருக்கட்டும், இந்த ஸ்டெப் ஆகப்பட்டது இட் பிகம்ஸ் a law of precedent. இட் பிகம்ஸ் a landmark judgment. இதை கோட் பண்ணி டெஃபினட்டா வந்து செயல்படுத்த முடியும். அப்படின்னும் பொழுது இந்த செயல்பாடுனாலதான் அடுத்த கட்டத்துல வந்து இது பொன்முடிக்கு நடக்குது. இது ரிசல்ட் என்ன, சோமோட்டோ எடுத்து என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைனாலிட்டியா. அதை எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காரு தாமரை. இன் ஒய் பாலாஜி வெர்சஸ் கார்த்திக் தெசாரி 2023 செந்தில் பாலாஜி கேஸ் ரெஃபர் பண்ணி 2023 அதை ரெஃபர் பண்ணி இந்த சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வேர்ட்ஸ். அந்த அப்சர்வேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஐ கோட் இந்த கோட்ஸ்லயே பேஜ் நம்பர் 16ல கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரையல் ஆஃப் அ கிரிமினல் கேஸ் cannot be converted by the complainant and the accused into a friendly match. If they are allowed to do so, it is the umpire who will lose his wicket. By the same token, the public must never get the impression that the umpire is taking sides, lest the whole game is reduced to a farce. எவ்வளோ பவர்ஃபுல் அப்சர்வேஷன் தெரியுமா அது தாமரை? ஏன்னா இது வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். இப்ப பாருங்க, திருப்பி பொன்முடி கேஸ சோமோட்டோ எடுக்கிறதுக்கு செக்ஷன் 397 பவர்ஸ் இருந்தா கூட அப்சர்வேஷன் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஃபாலோ பண்ணி வருது எடுத்திருக்காங்க. அப்போ இது சுப்ரீம் கோர்ட்ல 2023ல SC ஆன்லைன் SC 645ல வந்திருக்கு. இது கன்க்ளூட் பண்ணிட்டு முடிவு என்ன சொல்றாங்க இந்த ஜட்மெண்ட்லன்னு பாத்தீங்கன்னா, லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், in view of the discussion the following directions are issued. Directions issue பண்ணிருக்காரு. First direction என்ன issue பண்ணிருக்காருன்னா, additional public prosecutor shall take notice on behalf of the state. 2, the registry is directed to issue notice to the accused. Notice கொடுக்க சொல்லிருக்காங்க. In the special case 3 of 2002 on the file of the principal district court Vellore, who are second and third respondent in the criminal division for the hearing on 7/9/2023. So hearing நடக்க போகுது. ஓகே, மறுபடியும் மறு விசாரணை பண்ண போறாங்க. அத வந்து இவங்க சிறப்பு நீதிமன்றங்கள விசாரிக்க போறாங்க. கரெக்ட். 7/9/2023. ஓகே. The registry is directed to place a copy of this order Chief Justice for information அப்படின்னு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணிருக்காரு. அப்ப என்னென்ன 3 டைரக்ஷன்? அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். ரெண்டாவது வந்து registry is directed to issue notice to the accused in special case 3 of 2002 அங்க பண்ணிட்டு ஹியரிங் டேட் போட்டிருக்காரு. ஓகே, செப்டம்பர் மாசம் விசாரிக்க போறாங்க. 7th September 2023. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி வந்து இந்த நோட்டீஸை வந்து place the copy of the order before the chief justice for information சொல்லி இத கேஸை கன்க்ளூட் பண்ணிருக்காரு. இந்த சோமோட்டோ பவர்ஸை பேஸ் பண்ணி. எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு சார். இதே அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் KKSS அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் அந்த கேஸை வந்து மறுபடியும் மறு விசாரணைக்கு எடுத்திருக்காங்களா?
பாயிண்ட், இது நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. இப்போ என்ன ஆச்சு, செந்தில் பாலாஜி அவரோட கேஸ் ஒரு பிரசிடென்ட் ஆகும். அப்புறம் வந்து செக்ஷன் 397 ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கக்கூடிய சோமோட்டோ பவர்ஸ் பேஸ் பண்ணி லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த இந்த ஆர்டர்ஸும் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து எடுத்து பார்க்கும் பொழுது, இப்போ அதுக்கப்புறம் பொன்முடி கேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா KKS அவர்கள் என்ன பண்றாரு, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போடுறாரு. அதை அலோவ் பண்றாங்க. தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடும்போது அலோவ் பண்றாங்க. அலோவ் பண்ண ரெண்டையுமே லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சோமோட்டோ பவர்ஸ் அகைன் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் ஏன்னா இஸ் a portfolio judge for MP MLA எடுத்து அதை விசாரணை செய்யறதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இப்போ நோட்டீஸ் ஆகப்பட்டது திருப்பி செப்டம்பர்ல இஷ்யூ பண்ணி ஹியரிங் போட்டிருக்காரு. மறுபடியும் மறு விசாரணை பண்ண அப்புறம் ரிப்ளை வந்து டெஃபினட்டா கவர்மெண்ட் தரப்புல. அந்த கேஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்குமா இல்ல வந்து MP MLA க்கான நீதிமன்றம் நடக்குமா? இது பாத்தீங்கன்னா எல்லாமே டெசிக்னேட்டட் MP MLA கேஸ் தான். இப்போ நீங்க MP இல்ல MLA-வா இருந்து நீங்க அப்போசிஷன் பார்ட்டில போய் பார்ட்டி ஒர்க்கரா கூட லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கவர்மெண்ட் இல்லாத பொழுது கூட MP MLA-வா இருந்ததுனாலதான் அந்த கேஸ் வருது. அதனால அங்கதான் கண்டினியூ ஆகும் டெசிக்னேட்டட் கோர்ட்ஸ்ல. ஆனா அந்த கோர்ட்ஸ்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுது அதுக்கான மேல்முறையீடு யார் பண்ணிருக்கணும் தாமரை? DVSC போயிருக்கணும். DVSC போகணும். DVSC போகாததன் காரணமாக தான் இந்த 3 கேஸ்லயும் நீதிபதி அவர்கள் சுமோட்டோவா கேஸ் எடுத்திருக்காங்க. நாம புரிஞ்சுக்கலாமா? இப்போ என்னன்னா அப்பீல் போறது வந்து மேண்டேட்டா, கண்டிப்பா அப்பீல் போகணுமா DVSC, இல்ல அவங்களுக்கு போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டிஸ்கிரிஷனரி பவர். எக்ஸிகியூட்டிவ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் a discretionary power of the respective department to go for appeal, not go for appeal. ஆனா ஜெனரல் என்ன பண்ணுவாங்க, அப்பீல் போவாங்க. ஆனா அப்பீல் போறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலனா, இல்ல அப்பீல் போறதுக்கான டேட்ஸ் நெருங்கிட்டு இருக்கான செய்யலனா, ஈவன் அப்பீல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹைகோர்ட் வந்து எடுக்கலாம். ஏன்னா டைம் லைன் சொல்லவே இல்லை. நீங்க 397 எடுத்து பாத்தீங்கன்னா தாமரை, காலிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் டு எக்ஸைஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன்ல எங்கேயுமே டைம் லைன் இத்தனை வருஷத்துக்குள்ள சொல்லல. எந்த ஸ்டெப், எந்த ப்ரொசீடிங்கும், எனி ப்ரொசீடிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், ஈவன் சென்டென்ஸ் ஆர் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட சோமோட்டோவா எடுக்கக்கூடிய அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அப்போ போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ் வந்து இது எடுத்து சோமோட்டோவா விசாரிக்கிறாங்க. சோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, பிரபல வார நாளிதழ்கள்ல ஹெட்லைன்ஸ் வந்துட்டு இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா 368 வழக்குகள், 10 அமைச்சர்கள், 5 எம்பிக்கள் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜூலை மாசம் 26ஆம் தேதி வந்த பிரபல வார நாளிதழ்ல அமலாக்கத்துறையின் அடுத்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தாமரை நம்ம பார்த்தது செக்ஷன் 397 ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973. ஒன்னும் மறந்துடாதீங்க, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் நல்லாவே தெரியும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல 149 அஃபென்சஸ் வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல இருக்கு தாமரை. அது 29 ஆக்ட்ல இருந்து குறிப்பிட்டிருக்காங்க. 29 ஆக்ட்ல இருந்து குற்றங்கள். அங்க குற்றங்கள் நிரூபிக்கப்படணும்னு சொல்லல, இல்ல குற்றங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஆயிருக்கணும்னு சொல்லல, குற்றங்கள் வந்து ட்ரையல் இருக்கணும்னு சொல்லல. குற்றங்கள் இருந்தாலே PMLA அட்ராக்ட் ஆகும். ஏன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் தான். பிரெடிகேட் அஃபென்ஸ் ப்ரூவ்ட்னு சொல்லல, பிரெடிகேட் அஃபென்ஸ் கன்விக்டட்னு சொல்லல, பிரெடிகேட் அஃபென்ஸ் இன் ட்ரையல்னு சொல்லல. அப்போ ஒரு அஃபென்ஸ் ரிப்போர்ட் ஆனாலே செக்ஷன் 3 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ப்ராசெஸ் ஆஃப் கிரைம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சாலே இடி உள்ள வரலாம். அப்போ இடி கேன் ஃபைல் a பெட்டிஷனா? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ்லயே அந்த ப்ராசிக்யூஷன் சைடுல நான் இடி வரணும்னு இப்போ பெட்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடைய முழு பவர்ஸ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய எபிசோட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் தான் தாமரை. எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ். அதே மாதிரி ஜுடிஷியரியோட பவர்ஸ முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கான எஃபர்ட் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம டீகோட் பண்றோம். அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வரக்கூடிய நாட்கள்ல தங்கம் தென்னரசு அவர்கள், KKSR அவர்கள், பொன்முடி அவர்கள், தேர் ஆல் வெட்டரன் பாலிட்டிஷியன், தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ் தெம்செல்ஸ் இன் அ பார்ட்டி. நல்ல பேர் அவங்க கான்ஸ்டிடியூன்சில அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எக்ஸெப்ஷன் கிடையாது தாமரை. சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானிய மனிதருக்கும் ஒண்ணுதான், ஒரு மந்திரியா இருந்தாலும் ஒண்ணுதான். அது வந்து ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி அது கன்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பவர், ரைட். அப்படின்னும் பொழுது வரக்கூடிய நாட்கள்ல லோவர் கோர்ட்லயே டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தாலும் அதை கேள்வி கேட்கிற பவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்
இருக்கிறதுனாலையும் இந்த லேண்ட்மார்க் ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல கோர்ட்ஸ்ல இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ப்ராசஸை செயல்படுத்துவாங்க தாமரை. அண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சட்டம் முழுமையாக செயல்படுது. சட்டம் அந்த 397 அப்படிங்கிற சிஆர்பிசி ப்ரொவிஷன் எவ்வளவு பவர்ஃபுல். சிஆர்பிசி 1973 397 செக்ஷன் ஆகப்பட்டது. தட் இஸ் காலிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் டு எக்ஸசைஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன் அப்படிங்கிற 3 பேராகிராஃப் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் செக்ஷன் அப்படிங்கறத நம்ம உணர முடியுது தாமரை. ஸோ அதனால வரக்கூடிய நாட்கள் இது எப்படி மூவ் ஆகுது, மற்ற மந்திரிகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய இவங்களுக்கே கூட அமலாக்கத்துறை வர முடியுமா? ஏன்னா பிஎம்எல்ஏல 2002ல செக்ஷன் 3 படி ப்ராசஸ் ஆஃப் கிரைம் இது பிரெடிகேட் அஃபென்ஸ், பார்ட் ஏல ஐபிசி செக்ஷனும் போட்டிருக்காங்க, பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் இருக்கிறதுனால பிஎம்எல்ஏ டைம் லிமிட்டும் கிடையாது, எப்போ வேணா வரலாம். அப்படின்னும் பொழுது இது எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த பொன்முடி வழக்க அடிப்படையாக வச்சு நீதிபதியுடைய தீர்ப்பை ரொம்ப விலாவாரியா எடுத்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி சத்யகுமார். தேங்க்யூ தாமரை.